தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. என்றும் அழியாத இறைவார்த்தையை வாழ்வாக்கி அழியாத ஆன்மாவை காத்து கொண்டு இன்றும் அழியா உடலோடு வாழ்கின்ற புனித சவேரியாரின் 5ஆம் நவநாளை கொண்டாடும் இவ்வேளையிலே நம் புனிதரின் தேடல்கள் நம் தேடல்களாக மாறிட அழைக்கும் இத்திருப்பலியினை நிறைவேற்றிட வந்திருக்கும் குருக்களையும் இறை அருளை பெற வந்திருக்கும் மக்களையும் பேதுரு நகர் மற்றும் அருளானந்தர் நகர் அன்பிய மக்களின் சார்பாக வாழ்த்தி வரவேற்கின்றோம். நாம் அனைத்து பயணங்களும் தேடல்களும் பதவி புகழ் கௌரவம் என தேவைகளாக மாற்றிக்கொண்டு வாழ்கின்றோம். ஆனால் நம் புனிதர் பிரான்ஸ் தேச அரண்மனையின் பதவி பட்டம் புகழ் நிறைந்த வாழ்வினை விரும்பாதவராய் எளிமையையும் ஏழ்மையையும் ஏற்றுக்கொண்டு தன் ஆன்மாவின் தேடலான ஆன்மீகம் நிலை பெற பற்றியெறியும் உள்ளம் கொண்டவராய் பயணப்படும் பாதங்களோடு கடல் மற்றும் தரை பயணமாய் 38,000 மைல்கள் வரை பயணம் செய்து ஆன்மீகத்தை வளர்த்தெடுத்தார். கடல்சார் மக்களின் அகவாழ்வை திருத்தி அமைத்தார். அப்பேற்பட்ட புனித சவேரியாரும் அவரது கடல் பயண ஆன்மீகமும் என்ற கருத்தினை கொண்டு சிந்திக்க இருக்கும் இந்நாளிலே நாம் கடல் மீன்பிடி தொழில் ஒரு பொருளாதார தேடல் கொண்ட அனுபவமாக மாறிடாமல் இறை அனுபவங்களை உணர செய்வதாக அமைந்திடவும், ஒருவன் உலகமெல்லாம் தனதாக்கி கொண்டாலும் ஆன்மாவை இழப்பாரெனில் அவருக்கு கிடைக்கும் பயன் என்ன என்பதை உணர்ந்து புனிதரின் சீடர்களாக
நம் பங்கில் இறை அழைத்தல் பெருகிடவும், இறை வார்த்தையால் பெற்றுக்கொண்ட நன்மைகளை நாவால் பிறருக்கு எடுத்துரைக்கும் மக்களாக ஆன்மீகத்தில் செழித்திடவும், ஆன்மீகத்தை வளர்க்கும் திருச்சபையையும் நம் தீவில் பணிபுரியும் குருக்களையும் கன்னியர்களையும் இறைவன் உடல் உள்ள ஆன்ம சுகம் தந்து ஆசீர்வதிக்க நல்வரம் வேண்டி இத்திருப்பலியில் இணைவோம். இயேசுவில் பிரியமானவர்களே, சவால்களும் பிரச்சனைகளும் நிறைந்த வாழ்வில் ஒரு நம்பிக்கை நட்சத்திரமாக நம்முடைய பாதுகாவலர் புனித சவேரியார் இருக்கின்றார். சில நேரங்களில் நாம் துவண்டு போகின்றோம், நம்மால் முடியாது என்று ஒதுங்கி விடுகின்றோம். ஆனால் கடவுளில் நம்பிக்கை கொண்டு நமது பயணத்தை மேற்கொள்ளும்போது கண்டிப்பாக அவர் நம்மோடு இருப்பார் என்ற ஒரு நம்பிக்கையை நம்முடைய பாதுகாவலர் நமக்கு கொடுக்கின்றார். ஆகவே நாம் கடவுளை விட்டு விலகிய நாட்களுக்காக, கடவுளுடைய நம்பிக்கையிலிருந்து மாறுபட்ட நேரங்களுக்காக நாம் மனமுருந்தி ஆண்டவரிடம் மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுது கண்ணியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர்களையும் சகோதர சகோதரிகளையும் நம்மை ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள நன்றாகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலைவாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். உலகினிலே நல் மனத்தவர்க்கு
மன்றாடுவோமாக. இறைவா, புனித பிரான்சிஸ் சவேரியாவின் படிப்பினை வழியாக எங்கள் நாட்டில் எண்ணற்ற மக்களை உன்பால் ஈர்த்து கொண்டீரே. அதனால் அவர்களின் உள்ளங்கள் நம்பிக்கைக்காக அதே ஆர்வத்தால் பற்றி எரியவும், புனித திரு அவை தம் மக்கள் பெருகி வளர்வதைக் கண்டு எங்கும் மகிழ்ந்திருக்கவும் செய்வீராக. உமோடு துயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றார் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இறைவா, உம் திருச்சட்டத்தில் வியப்பானவற்றை நான் கண்டு உணருமாறு என் கண்களை திறந்தருளும். ஆண்டவரே, பேசும். உம் அடியான் நான் கேட்கிறேன். முதல் வாசகம், தொடக்க நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறை வார்த்தைகள் 1 முதல் 13 முடிய. தொடக்கத்தில் கடவுள் விண்ணுலகையும் மண்ணுலகையும் படைத்த பொழுது மண்ணுலகு உருவற்று வெறுமையாக இருந்தது. ஆழத்தின் மீது இருள் பரவி இருந்தது. நீர்த்திரளின் மேல் கடவுளின் ஆவி அசைந்தாடி கொண்டிருந்தது. அப்பொழுது கடவுள், ஒளி தோன்றுக என்றார். ஒளி தோன்றிற்று. கடவுள் ஒளி நல்லது என்று கண்டார். கடவுள் ஒளியையும் இருளையும் வெவ்வேறாக பிரித்தார். கடவுள் ஒளிக்கு பகல் என்றும் இருளுக்கு இரவு என்றும் பெயரிட்டார். மாலையும் காலையும் நிறைவுற்று முதல் நாள் முடிந்தது. அப்பொழுது கடவுள், நீர்த்திரளுக்கு இடையில் வானம் தோன்றுக, அது நீரினின்று நீரை பிரிக்கட்டும் என்றார். கடவுள் வானத்தை உருவாக்கி வானத்திற்கு கீழுள்ள நீரையும் வானத்திற்கு மேலுள்ள நீரையும் பிரித்தார். அது அவ்வாறே ஆயிற்று. கடவுள் வானத்திற்கு விண்ணுலகம் என்று பெயரிட்டார். மாலையும் காலையும் நிறைவுற்று இரண்டாம் நாள் முடிந்தது. அப்பொழுது கடவுள், விண்ணுலகுக்கு கீழுள்ள நீர் எல்லாம் ஓரிடத்தில் ஒன்று சேர உலர்ந்த தரை தோன்றுக என்றார். அது அவ்வாறே ஆயிற்று. கடவுள் உலர்ந்த தரைக்கு நிலம் என்றும் ஒன்று திரண்ட நீருக்கு கடல் என்றும் பெயரிட்டார். கடவுள் அது நல்லது என்று கண்டார். அப்பொழுது கடவுள் புற்பூண்டுகளையும் விதை தரும் செடிகளையும் கனி தரும் பல மரங்களையும் அந்தந்த இனத்தின்படியே நிலம் விளைவிக்கட்டும் என்றார். அது அவ்வாறே ஆயிற்று. புற்பூண்டுகளையும் விதையை பிறப்பிக்கும் செடிகளையும் கனிதரும் மரங்களையும் அந்தந்த இனத்தின்படி நிலம் விளைவித்தது. கடவுள் அது நல்லது என்று கண்டார். மாலையும் காலையும் நிறைவுற்று மூன்றாம் நாள் முடிந்தது. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு.
நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 13. இறைத்திரு வார்த்தைகள் 4 12 முடிய. ஆண்டவரே பேசும், உம் அடியா நான் கேட்கிறேன். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 13. இறைத்திரு வார்த்தைகள் 4 12 முடிய. தூய ஆவியாரால் செலுக்கியாவுக்கு சென்றார்கள். தூய ஆவியாரால் அனுப்பப்பட்டவர்கள் செலுக்கியாவுக்கு சென்றார்கள். அங்கிருந்து சைப்ரஸுக்கு கப்பலில் ஏறினார்கள். அவர்கள் சாலமி நகருக்கு வந்து அங்குள்ள யூதரின் தொழுகை கூடங்களில் கடவுளின் வார்த்தையை அறிவித்தார்கள். யோவானை தங்கள் உதவியாளராக கொண்டிருந்தார்கள். அவர்கள் பாப்போ வரை அந்த தீவு முழுவதும் சென்றார்கள். அங்கு பாரேசு என்னும் பெயருடைய போலி இறைவாக்கினனான யூத மந்திரவாதி ஒருவனை கண்டார்கள். அவன் அத்தீவின் ஆட்சியாளரான செர்கியூ பவுலை சேர்ந்தவன். அறிஞரான அந்த ஆட்சியாளர் கடவுளின் வார்த்தையை கேட்க விரும்பி பர்னபாவையும் சவுலையும் தம்மிடம் வரவழைத்தார். எலிமா என்னும் மந்திரவாதி அவர்களை எதிர்த்து நின்று ஆட்சியாளர் நம்பிக்கை கொள்ளாதபடி அவரது கவனத்தை திருப்ப முயன்றான். எலிமா என்றாலே மந்திரவாதி என்பதுதான் பொருள். அப்போது பவுல் என்னும் சவுல் தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டு அவனை உற்று பார்த்து, அனைத்து வஞ்சகத்துக்கும் உறைவிடமானவனே, பழி பாவம் எதற்கும் அஞ்சாதவனே, அழகையின் மகனே, நீதி நேர்மை அனைத்துக்கும் பகைவனே, ஆண்டவரின் நேரிய வழியிலிருந்து திசை திருப்புவதை நிறுத்த மாட்டாயோ? இதோ இப்போதே ஆண்டவரது தண்டனை உன்மேல் வரப்போகிறது. குறிப்பிட்ட காலம் வரை நீ பார்வையற்றவனாயிருப்பாய், கதிரவனை காண மாட்டாய் என்றார். உடனே அவன் பார்வை மங்கியது, இருள் சூழ்ந்தது. அவன் தன்னை கைப்பிடித்து நடத்துவதற்கு ஆள் தேடினான். நடந்ததை கண்ட ஆட்சியாளர் ஆண்டவரின் போதனைகளை பற்றி வியப்பில் ஆழ்ந்தவராய் அவர் மீது நம்பிக்கை கொண்டார். ஆண்டவரின் அருள்வாக்கு. அவர்கள் கடவுளின் மக்கள் என அழைக்கப்படுவர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 4. இறைவார்த்தைகள் 36 41 முடிய. அக்காலத்தில் சீடர்கள் மக்கள் கூட்டத்தை அனுப்பிவிட்டு படகில் இருந்தவாறே அவரை கூட்டிச் சென்றார்கள். வேறு படகுகளும் அவருடன் சென்றன. அப்பொழுது ஒரு பெரும் புயல் அடித்தது. அலைகள் படகின் மேல் தொடர்ந்து மோத அது தண்ணீரால் நிரம்பிக் கொண்டிருந்தது. அவரோ
படகின் பிற்பகுதியில் தலையணை வைத்து தூங்கிக் கொண்டிருந்தார். அவர்கள், போதகரே, சாகப் போகிறோமே, உமக்கு கவலை இல்லையா என்று சொல்லி அவரை எழுப்பினார்கள். அவர் விழித்தெழுந்து காற்றை கடிந்து கொண்டார். கடலை நோக்கி, இறையாதே, அமைதியாயிரு என்றார். காற்று அடங்கியது, மிகுந்த அமைதி உண்டாயிற்று. பின் அவர் அவர்களை நோக்கி, ஏன் அஞ்சுகிறீர்கள்? உங்களுக்கு இன்னும் நம்பிக்கை இல்லையா என்று கேட்டார். அவர்கள் பேரச்சம் கொண்டு, காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகின்றனவே, இவர் யாரோ என்று ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொண்டார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. 2017 வருடம் அக்டோபர் மாதத்திலே சேசடிமையுடைய வீட்டிலே எல்லாரும் பரபரவென்று இருந்தார்கள். என்றால் அன்று அவருடைய மகனுக்கு கல்யாணம் ஒப்பந்தம் செய்து வைப்பதற்காக எல்லாரும் கூடியிருந்தார்கள். எல்லாம் பேசி முடிவெடுத்தார்கள். டிசம்பர் மாதத்திலே அவனுக்கு கல்யாணம் செய்து வைக்க வேண்டும் என்று முடிவெடுத்தார்கள். நாட்கள் சென்று கொண்டே இருந்தன. நவம்பர் மாதத்திலே ஒரு நாள் அவர்கள் மீன்பிடிக்க செல்கின்றார்கள். அப்பாவும் மகனும் மாமாவும் இன்னும் ஒருவரை சேர்த்து கொண்டு 4 பேராக கடலுக்குள்ளே சென்றார்கள். ஒரு நாள் ஆனது, 2 நாள் ஆனது. 3வது நாளிலே அங்கு காற்றானது கொஞ்சம் அதிகமாக வீச ஆரம்பிக்கின்றது. அவர்கள் நினைக்கின்றார்கள், இன்று ஏதோ நடக்கப் போகின்றது. திடீரென்று அங்கு ஒரு பேர் அலை வந்தது. அவர்கள் சென்றிருந்த அந்த போட்டானது அப்படியே கவிழ்ந்து போகின்றன. கவிழ்ந்து போன போட்டிலே அவர்கள் ஒவ்வொருவராக பிடித்து கொண்டு என்ன செய்யலாம் என்று யோசித்து கொண்டு வேறு ஏதாவது படகு வருகின்றதா என்று பார்த்து கொண்டே இருந்தார்கள். ஒரு நாள் ஆனது, 2 நாள் ஆனது, யாருமே வரவில்லை. மெதுவாக அவர்கள் ஒவ்வொருவரும் தளர்ந்து போகின்றார்கள். இதற்கு மேல் நம்மால் பிடித்து கொண்டு இங்கே இருக்க முடியாது என்று நினைத்தார்கள். இரவு ஆனது, பகலானது. ஒரு நாள் இரவு நேரத்தில் அப்பா சேசடுமை தன்னுடைய மகனை தட்டுகின்றார். மகனே, என்ன ஆயிற்று என்று கேட்கும்போது அங்கிருந்து பதில் வரவில்லை. அந்த மகனிடமிருந்து எந்த அசைவும் இல்லை. அவர் தோளை பிடித்து கையை பிடித்து ஆட்டுகின்றார். எதுவுமே நடக்கவில்லை. உடனே மாமாவும் அப்பாவும் சேர்ந்து அவனை பார்க்கும்போது அந்த மகன் அங்கே இறந்திருந்தான். அவனை அப்படியே விட்டு விடுவதாம் அல்லது வீட்டிற்கு அழைத்து செல்வதா என்று சிந்தித்து கொண்டிருக்கும் போது உடனே அவனை ஒரு கயிற்றில் கட்டி அவர்கள் பிடித்திருந்த மரத்துண்டிலே கட்டி வைத்து விட்டார்கள். 2 நாட்களுக்கு பிறகு அங்கே ஒரு போட்டு வந்தது. கைகளை அசைத்து எப்படியோ கண்டுபிடித்து அவர்கள் ஏறி அந்த மகனையும் அதோடு கொண்டு வந்தார்கள். வீட்டிற்கு வந்த பிறகு அங்கே எல்லாம் அழுகையும் கோலமாக இருந்தது. எல்லாரும் தன்னுடைய மகனுக்கு கல்யாணம் செய்து வைக்க வேண்டும் என்று இருந்தோமே, இப்போது நம்முடைய வீட்டின் நடுவிலே இறந்து கிடக்கின்றானே என்று அவர்கள் ஓலமிட்டு அழுது கொண்டிருந்தார்கள். 2017 நவம்பர் 30ஆம் தேதி ஒக்கி புயலிலே நடந்த ஒரு சம்பவம். இயேசுவில் பிரியமானவர்களே, இன்று
நம்முடைய பாதுகாவலருடைய வாழ்க்கையில் பார்க்கும்போது அவர் தன்னுடைய நாட்டிலிருந்து நம்முடைய நாட்டிற்கு வரும்போது எப்படிப்பட்ட சவால்களை சந்தித்திருப்பார், எப்படிப்பட்ட பிரச்சனைகளை சந்தித்திருப்பார். எப்படியாவது இந்த நாட்டிற்கு சென்று அனைத்து மக்களுக்கும் கிறிஸ்துவை பற்றி அறிவிக்க வேண்டும் என்ற ஒற்றை நோக்கத்தோடு அவர் வரும்போது எத்தனை சவால்களை அவர் சந்தித்திருப்பார். இந்த குடும்பத்திற்கு இங்கு கூடியிருக்கின்ற ஒவ்வொருவருக்கும் நம்முடைய பாதுகாவலர் சொல்கின்ற அந்த ஆறுதல் என்ன, அவர் எப்படி நம் ஒவ்வொருவருடைய மனங்களையும் தொட செய்கின்றார். இயேசுவில் பிரியமானவர்களை, முன்னுரையில் நாம் கேட்டோம், எத்தனை மைல் தூரத்திலிருந்து வந்தார்? 38,000. 38,000 மைல்னா எத்தனை கிலோமீட்டர் இருக்கும்? 40. ஒரு மைல் எத்தனை கிலோமீட்டர்? 1.56 5-6 இருக்கும் இல்லையா? அப்போ ஏறக்குறைய 38 + ஒரு 15-16 இருக்கும். அத்தனை தூரத்திலிருந்து வந்த நம் புனிதருடைய காலத்திலே, அதன் பிறகு இந்தியா வந்த பிறகு மற்ற இடங்களுக்கு செல்லும் போதும் ஒவ்வொரு முறையும் அவர் அந்த கப்பலிலே அல்லது போட்டிலே பயணம் செய்யும் போது கண்டிப்பாக கடவுளுடைய பாதுகாப்பில் அவர் இருந்திருப்பார். கடவுளுடைய பாதுகாப்பு இல்லாமல் இருந்திருந்தால் அவர் கண்டிப்பாக அந்த முயற்சியில் தோற்று போயிருப்பார். அவர் சிறு வயதிலேயே இறந்திருந்தாலும் அவர் வாழ்ந்த அந்த காலகட்டத்தில், அவர் பயணம் செய்த அந்த நேரங்களில் கண்டிப்பாக அவர் கடவுளுக்குரிய காரியங்களை செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தோடு வந்திருப்பார். எல்லாவற்றிற்கும் கடவுள் ஒருவரே அவருக்கு பாதுகாவலாக இருந்தார். ஆகவேதான் திருப்பாடலிலே நாம் பார்க்கும்போது 18:2, திருப்பாடல் 18:2 வாசிங்க. ஆண்டவர் என் கற்பாரை, என் கோட்டை, என் மீட்பர், என் இறைவன், நான் புகலிடம் தேடும். ஆமிரேசில் பிரியமானவர்களே, ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் நான் முதலில் சொன்ன அந்த குடும்பத்தினுடைய வாழ்க்கையிலும் அந்த மகனுக்கு, அந்த குடும்பத்திற்கு எப்படி ஆறுதல் சொல்வது என்று நமக்கு தெரியாது. ஆனால் நமக்கு புகலிடமும் ஆறுதலும் அருணுமாக இருக்கின்ற தேவன் கண்டிப்பாக ஒவ்வொரு குடும்பங்களையும் இன்று வரை நமக்கு பாதுகாத்து வருகின்றார். நேற்று வரை பெய்து கொண்டிருந்த மழை இன்று காணாமல் போயிற்று. கண்டிப்பாக ஒவ்வொரு நேரத்திலும் நம்முடைய வாழ்விலும் எத்தனையோ வகையான புயல்கள் நம்மை தாக்கினாலும், குடும்பங்களிலே எந்த வகையான பிரச்சனைகள் வந்தாலும், நாம் கடவுளை நம்பி இருக்கும்போது, கடவுளுடைய பாதுகாப்பில் இருக்கும்போது அவர் நமக்கு அரணும் புகலிடமாகவும் இருக்கின்றார். திருப்பாடல் 46 1-3, அடைக்கலமும் ஆற்றலுமாக இருக்கின்றார், நம்முடைய துணை அவர் ஒருவரே. எங்களுக்கு அச்சம் என்பதே இல்லை. ஆமிரேசில் பிரியமானவர்களே, இதைத்தான் நம்முடைய பாதுகாவலர் மிக அழகாக சொல்கின்றார். உங்க எல்லாருக்கும் தெரிந்தது, மலாக்காவிற்கு செல்லும்போது அங்கே புயல் அடித்த நேரம் என்ன ஆயிடுச்சு? தன்னுடைய சிலுவையே அங்கு தூக்கி போடுகின்றார். சிலுவையை போட்ட பிறகு கடவுள் இந்த புயலை அடக்குவார், கடவுள் இந்த பிரச்சனையிலிருந்து என்னை மீட்டுக் கொள்வார் என்ற ஒரு நம்பிக்கையிலும் பாதுகாப்பிலும் அவர் அங்கே செய்கின்றார். கடைசியில் என்ன ஆயிற்று? அவருக்கு அந்த
சிலுவையே திரும்ப கிடைத்ததே நாம் அறிவோம். எது மூலமாக? நண்டு மூலமாக. ஆகவே அந்த சிலுவையை தாங்கிய நண்டை போலதான் கடவுளுடைய ஒவ்வொரு பராமரிப்புகளும் நமக்கு இருக்கின்றன. எத்தனையோ பேர் மூலமாக, எத்தனையோ மக்கள் மூலமாக கடவுள் நம்மை ஒவ்வொரு நேரங்களிலும் எந்த பிரச்சனைகள் வந்தாலும் நம்மை மீட்பராக, பாதுகாப்பவராகவே ஆண்டவர் இருக்கின்றார். ஆமிரேசில் பிரியமானவர்களே, அந்த ஒரு கடவுளின் பாதுகாப்பு நம்முடைய புனிதருக்கு இருந்ததால் இத்தனை காலமாக அவர் அந்த கப்பலில் அவரால் பயணம் செய்த முடிந்தது, கடவுளை பற்றி போதிக்க முடிந்தது. இரண்டாவதாக பார்க்கும்போது எந்த அளவிற்கு அவர் கடவுளின் மீது நம்பிக்கை வைத்திருந்தார் என்றால், தொடர்ந்து எல்லா இடங்களுக்கும் சென்று அவர் போதிக்க விரும்பினார். ஆகதான் நாம் இன்றைய 2ஆம் வாசகத்தில் கேட்டது போல பவுலடியார் யாருமே செல்லாத இடங்களுக்கு சென்று கப்பல் மூலமாகவும் கடல் வழியாகவும் தரை மூலமாகவும் எங்கெங்கெல்லாம் செல்ல முடியுமோ அங்கெல்லாம் சென்று அவர் போதித்தார் என்று பார்க்கும். ஆகதான் நம்முடைய புனிதரையும் பவுலுக்கு அடுத்ததாக சவேரியார்தான் அதிக இடங்களுக்கு சென்று போதித்தவர் என்று சொல்வார்கள். அவர் இன்னொரு பவுலடியார் என்று சொல்வார்கள். அவை கடவுளின் மீது இருந்த அந்த நம்பிக்கையில்தான் அவரால் இவ்வளவு இடங்களுக்கும் சென்று அவரால் போதிக்க முடிந்தது, கடவுளுடைய வார்த்தைகளை கொடுக்க முடிந்தது. எப்படிப்பட்ட நம்பிக்கையை கொண்டிருந்தார்? கண்டிப்பாக மோசேயினுடைய நம்பிக்கையில் இருந்திருப்பார். நான் இந்த மக்களை கொண்டு எப்படி இந்த செங்கடலை கடந்து செல்வேன் என்று நினைத்தவருக்கு கடல் 2ஆக பிளந்தது. இந்த இதையும் தாண்டி செல்லுவிடலாம் என்று நினைத்த பார்வோனின் படைகளுக்கு அந்த கடலானது மூடிக்கொண்டது. ஆமிரேசில் பிரியமானவர்களே, அதுதான் கடவுளின் மீது நம்பிக்கை வைக்கும் போது வழிகள் புதுசு புதுசாக நமக்கு அங்கே திறந்து விடப்படுகின்றன. யாரெல்லாம் தீமைகளையும் அல்லது மற்றவர்களுக்கு தீங்கையும் நினைக்க வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அவர்களுக்கு அந்த வழிகள் எல்லாம் மூடப்படுகின்றன. அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கையில் வாழதான் ஆண்டவர் புனித சவேரியர் வழியாக நம்மை அழைக்கின்றார். இன்னும் அதிகமாக புனித சவேரியாருடைய பயணத்தை பற்றி சிந்திக்கும் போது கண்டிப்பாக ஜபத்திலே மிகவும் ஆர்வம் உள்ளவராக இருந்தார். இன்னாசியருடைய வாழ்க்கையை கேட்டிருப்பார், அவரை பின்பற்றலாம் என்று நினைத்திருப்பார். ஆனால் இப்படிப்பட்ட எல்லா செல்வங்களையும் விட்டுவிட்டு போக வேண்டுமா? நல்ல ஒரு வேலை இருக்கின்றதே, இதை விட்டு கடவுளை போதிக்க நான் செல்ல வேண்டுமா? ரோமாபுரியில் இருக்கின்ற எனக்கு ஏன் இந்தியாவை நோக்கி செல்ல வேண்டும் என்று கண்டிப்பாக பல விதங்களில் அவர் நினைத்திருப்பார். எப்படிப்பட்ட கஷ்டங்களை அனுபவித்திருப்பார். ஆனால் ஜெபத்தில் கண்டிப்பாக அவர் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்ததால் அவர் இவ்வளவு பயணங்களை மேற்கொள்ள முடிந்தது. ஆகவேதான் நம்முடைய புனிதர் அழகாக சொல்வார், ஜெபமானது ஒரு கப்பலில் உள்ள வரைபடத்தை போலவும் சுக்கானை போலவும் உள்ளது என்று சொல்வார். ஆக அப்படிப்பட்ட ஜெபத்தில் நாம் ஊன்றிருக்கும் போது கண்டிப்பாக பாதைகள் நமக்கு திறக்கப்படுகின்றன. ஜெபத்தினால் எதையும் வெல்லலாம் என்று நமது புனிதர் இன்று நமக்கு கற்றுத்தருகின்றார். ஆக ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு பயணங்களை மேற்கொள்ளும் போதும், ஜப்பானுக்கு செல்வதாக இருக்கட்டும், சைனாவுக்கு செல்வதாக இருக்கட்டும், கண்டிப்பாக கப்பலிலே மிக தெளிவாக ஜபத்திலும் தவத்திலும் ஈடுபட்ட ஒருவராக இருந்திருப்பார். ஆக அந்த ஜபந்தான் அவருடைய வாழ்விலே ஒரு நங்கூரமாக இருந்து அவரை அழைத்து சென்றதாக பார்க்கின்றோம். ஆமிரேசில் பிரியமானவர்களே, இன்றைய நற்செய்தியில் நாம் கேட்டது போல கடல் அடிகளுக்கு எல்லாமே ஐயோ நாம் அழியப் போகின்றோமோ என்று நினைத்தவர்களுக்கு அந்த அவர்களுடைய மத்தியிலேயே ஆண்டவர் என்ன செய்து கொண்டிருந்தார்? நல்ல தலையணை போட்டு தூங்கி கொண்டிருந்தார் இல்லையா? இப்ப நமக்கு பரிச்சயமானது புனித சூசேப்பருடைய தூக்கம் இல்லையா? ஆனால் ஆண்டவர் இயேசுனுடைய தூக்கத்தையும் நாம் இங்கு பார்க்கின்றோம். ஆக எல்லாமே ஒரு நம்பிக்கையில் வருகின்ற ஒரு செய்தியாக நாம் பார்க்கின்றோம். அன்று ஆண்டவர் இயேசு தூங்கியது எதற்காக? அந்த புயலை அடக்குவதற்காக. அந்த போட்டில் அந்த சீடர்களோடு அவர் ஒன்றிணைந்திருப்பது, ஜெபத்திலே நாம் ஒன்றிணைந்திருப்பது போல
பல நேரங்கள் அதில் தான் நமக்கு புரிய வரும், என்னுடைய பிரச்சனைகள் என்ன, ஏன் இப்படிப்பட்ட துன்பங்கள் என்னை வருகின்றன என்று நாம் சிந்தித்து பார்க்கும்போது கண்டிப்பாக கடவுள் அந்த புயலை அடக்குவது போல இதை காட்டித் தருவார். நம்முடைய சீடர்களுடைய வார்த்தைகள் என்ன? ஆண்டவரே, நாங்கள் சாக போகின்றோம். புயல் வருகின்றது, கடல் வருகின்றது என்று சொல்ல, ஆண்டவரே நாங்கள் சாக போகின்றோம். அதுதான் ஒரு பயத்தின் உச்சமாக இருக்கின்றன. நாம் சாக வேண்டும் என்றாலே நமக்கு ஒரு பயம் வந்து விடுகின்றன. ஆனால் அதையும் தாண்டி ஆண்டவர் இன்று நமக்கு எடுத்து சொல்வது, பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கின்றேன். ஆமிரேசில் பிரியமானவர்களே, இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்வது என்ன? நம்முடைய புனிதர் ஆண்டவர் இயேசு இன்று நமக்கு எதை எடுத்து செல்வதற்கு சொல்கின்றார்கள்? நீங்கள் உங்களுடைய போட்டுகளில், கப்பல்களில், வீடுகளில், உங்கள் மனதில் ஆண்டவர் இயேசுவை தங்க வைக்க வேண்டும். அவர் தூங்கிக் கொண்டிருந்தாலும் பிரச்சனை இல்லை, உங்களுக்கு ஜெபத்தில் இருந்தாலும் பிரச்சனை இல்லை, அவர் என்ன செய்து கொண்டிருந்தாலும் உங்களுடைய வாழ்விலே கடவுளை அழைக்க வேண்டும். அவர் எப்போதும் உங்களோடு சேர்ந்து இருக்க வேண்டும், உங்களோடு சேர்ந்து பயணம் செய்ய வேண்டும். ஆக எந்த விதமான பிரச்சனைகளிலும், புயல்களிலும், எந்த விதமான நோய் நொடிகளிலும் அவர் நம்மோடு இருக்கும்போது, நம்முடைய வாழ்விலே இருக்கும்போது, நம்முடைய குடும்பத்தில் இருக்கும்போது, நம்முடைய சமூகத்தில் இருக்கும்போது எப்போதுமே நாம் வெற்றியுள்ளவர்களாக இருப்போம். நாம் செல்கின்ற அந்த பயணம் வெற்றிகரமாக முடியும். அதற்காக நாம் தொடர்ந்து ஜெபிப்போம். ஆமென். நம்முடைய தேவைகளையும் மன்றாட்டுகளையும் ஆண்டவரிடம் எழுப்புவோம். அப்பா அப்பா விண்ணில் வாழும் அப்பா, என் விண்ணப்பத்திற்கு பதில் தாரும் அப்பா. அப்பா அப்பா விண்ணில் வாழும் அப்பா, என் விண்ணப்பத்திற்கு பதில் தாரும் அப்பா. உமக்கு அஞ்சி நடப்போருக்கு அளித்த வாக்குறுதியை ஊழியனுக்கும் நிறைவேற்றியருளும் என்ற திருப்பாடல் வரிகளுக்கு ஏற்ப புனித சவேரியாரை போல் இறை வார்த்தையை அறிவிக்க உமது ஊழியர்களாக திருச்சபையை வழிநடத்திட நீர் தேர்ந்தெடுத்த திருத்தந்தை, கர்தினால்கள், ஆயர்கள், குருக்கள், கன்னியர்கள் அனைவரையும் பாதம் தருகிறோம். அனைவருக்கும் நல்ல உடல் உள்ள சுகம் தந்து திட்டங்களை நிறைவேற்றுவதில் நிலை தடுமாறாதபடி நீரே தாங்கி பிடித்து வழி நடத்திட வேண்டுமென்று புனித சவேரியார் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். அப்பா அப்பா விண்ணில் வாழும் அப்பா, என் விண்ணப்பத்திற்கு பதில் தாரும் அப்பா. நான் இஸ்ரேலுக்கு பனி போல் இருப்பேன், அவன் லீலி போல் மலருவான், லெபனோனின் மரம் போல் வேரூன்றி நிற்பான் என்று ஒசையா அதிகாரம் 14 இறை வார்த்தை 5 உரைத்து உள்ளபடி, அன்பு இறைவா, எம் மக்கள் ஒவ்வொருவரையும் பாதம் தருகிறோம். அவன் நம்பிக்கையுடையவர்களாய் வேறு தெய்வங்களை நாடி செல்லாமல் எப்போதும் உம்மையே நம்பியிருந்து உம்மேல் கொண்ட விசுவாசத்தில் வேறு ஒன்றியவர்களாய் வாழும் வரம் தர வேண்டும் என்று புனித சவேரியார் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். அப்பா அப்பா விண்ணில் வாழும் அப்பா, என் விண்ணப்பத்திற்கு பதில் தாரும் அப்பா. யாக்கோப்பு என்னும் புழுவே, இஸ்ரேல் என்னும் பொடிப்பூச்சியே அஞ்சாதிரு, நான் உனக்கு துணையாயிருப்பேன் என்று எசாயா 41:14 மொழிந்த இறைவா, இதோ இந்த தெய்வீக பலியிலே எங்கள் வாழ்வாதாரமான மீன்பிடி தொழில் வியாபாரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். மழை, வெள்ளம், புயல் போன்ற பல்வேறு இயற்கை சீற்றங்களால் கடலுக்கு செல்ல இயலாமல் தவிக்கும் எம் மக்களின் நிலையை அறிந்தவர் நீரே. நீரே எங்களின் எல்லா சூழ்நிலையிலும் உடனிருந்து எங்களது தேவைகளை நிறைவேற்றி தொடர்ந்து வழிநடத்தவும் வேண்டுமென்று புனித சவேரியார் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அப்பா அப்பா விண்ணில் வாழும் அப்பா, என் விண்ணப்பத்திற்கு பதில் தாரும் அப்பா. நீ மன்றாடும் போது மனம் சோர்ந்து போகாதே, தருமம் செய்வதை புறக்கணியாதே என்று சீராக்கின் ஞானம் 7:10 எங்களுக்கு மொழிந்த இறைவா,
நாங்கள் அனைவரும் நாம் கேட்பது இன்னும் கிடைக்கவில்லையே என்று மனம் சோர்ந்து போகாதபடியும் எங்கள் கண்களுக்கு முன்பாக உணவின்றி உடையின்றி பல்வேறு தேவைகளில் உழல்வோரை கண்டும் காணாமல் செல்லும் நிலை மாறி அவர்களுக்கு தங்களால் ஆன உதவிகளை செய்து ஏழையின் சிரிப்பில் இறைவனை காணும் பாக்கியம் பெற்றவர்களாய் வாழும் வரம் தர வேண்டுமென்று புனித சவேரியார் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அப்பா அப்பா விண்ணில் வாழும் அப்பா, என் விண்ணப்பத்திற்கு பதில் தாரும் அப்பா. மன கவலையை ஒழியுங்கள், உடலுக்கு ஊறு வராதபடி காத்து கொள்ளுங்கள் என்று சபை உரையாளர் கூறுவதைப் போல், அன்பு தந்தையே இறைவா, மருத்துவமனைகளிலும் வீடுகளிலும் பல்வேறு வியாதியினால் அவஸ்தைப்படுகின்ற ஒவ்வொரு நோயாளிகளையும் உம் கரத்தால் தொட்டு சுகம் தந்திட வேண்டுமென்றும், இந்த நோய்களுக்கு முக்கிய காரணியாக இருக்கும் எங்களது மனக்கவலையை நீக்கி உமது இரக்கத்தால் உமது ஆசீரை பொழிந்து பாதுகாத்திட வேண்டுமென்று புனித சவேரியார் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். அப்பா அப்பா விண்ணில் வாழும் அப்பா, என் விண்ணப்பத்திற்கு பதில் தாரும் அப்பா. அப்பா அப்பா விண்ணில் வாழும் அப்பா, என் விண்ணப்பத்திற்கு பதில் தாரும் அப்பா. நம்முடைய திணைப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாக ஜெபிப்போம். தாயும் தந்தையுமான எங்கள் ஆண்டவரே, எங்களுடைய பாதுகாவலர் புனித சவேரியர் வழியாக நாங்கள் எழுப்பியுள்ள இந்த மன்றாட்டுகளையும் எங்கள் உள்ளத்தில் உள்ள மன்றாட்டுகளையும் நீர் அறிவே. அனைத்தையும் எங்களுக்கு தந்து நாங்கள் உம்முடைய பிள்ளைகளாக உம்முடைய நம்பிக்கையில் என்றும் வாழ வரம் தாரும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். அன்பின் காணிக்கை, இதய காணிக்கை, இரவாத காணிக்கை, இறை மனித உறவின் சின்னமா. அன்பின் காணிக்கை, இறையே இதை ஏற்றிடுவாய், உனதாய் என்னை மாற்றிடுவாய். இறையே இதை ஏற்றிடுவாய், உனதாய் என்னை மாற்றிடுவாய். இதய காணிக்கை, இரவாத காணிக்கை, இறை மனித உறவின் சின்னமா. அன்பின் காணிக்கை. எண்ணங்கள் உயர்ந்திடவே உள்ளங்கள் கோவிலாகுமே, நல்வாழ்வு அதன் பரிசாகுமே. எண்ணங்கள் உயர்ந்திடவே உள்ளங்கள் கோவிலாகுமே, நல்வாழ்வு அதன் பரிசாகுமே. கருணாமுனை போல் மாறாத அன்பினா அயலாரை நேசிக்கும் நல்லுள்ளம் தான். கருணாமுனை போல் மாறாத அன்பினா அயலாரை நேசிக்கும் நல்லுள்ளம் தான். இதய காணிக்கை, இரவாத காணிக்கை, இறை மனித உறவின் சின்னமா. அன்பின் காணிக்கை.
சகோதர சகோதரிகளே, என்னுடையது உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகி இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனிதருக்கு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, புனித பிரான்சிஸ் சவேரியாரின் விழாவில் நாங்கள் கொண்டு வரும் காணிக்கைகளை ஏற்றருளும். அவர் மனிதரை மீட்கும் ஆர்வத்தினால் தொலைதூர நாடுகளுக்கு பயணம் மேற்கொண்டார். அவ்வாறே நாங்களும் நற்செய்திக்கு பயனுள்ள முறையில் சான்று பகர்ந்து எம் சகோதர சகோதரிகளோடு உம்மை நோக்கி ஆர்வமுடன் விரைந்து வருவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரை தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் அல்ல இறைவா, என்னாலும் இவ்விடத்தில் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் புனித பிரான்சிஸ் சவேரியாரின் வியப்புக்குரிய நற்செய்தி அறிவிப்பார் உமது திரு அவை என்றும் புதிய ஆற்றலுடன் பலன் தரும்படி உருவாக்கி உமது அன்பின் உறுதியான அடையாளமாக எங்களுக்கு அளித்தீர். எங்கள் நாட்டில் உள்ள திரு அவைக்காக இறை வாழ்வினுடைய புனித ஊற்று எழும்படியாக கீழே நாடுகளில் நற்செய்தி அறிவிக்க அவரை அனுப்பினீர். அவரது மாபெரும் எடுத்துக்காட்டு உமக்கு சான்று பகர எங்களுக்கு துணிவை தருகின்றது. அவருடைய இடைவிடா இறைவேண்டல்கள் நாங்கள் புரியும் எல்லா செயல்களிலும் எங்களை நிலைத்திருக்க செய்கின்றன. ஆகவே ஆண்டவரே, வான்தூத புனிதரோடு நாங்களும் சேர்ந்து உமக்கு நன்றி கூறி ஆர்ப்பரித்து பாடுவதாவது: ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகிய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளங்கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவிருந்து அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டுமாக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள்.
நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்து நிரப்பினை மீட்பினை நினைவுகூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தை உமாக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமணன்று உமாக்கு ஊழியம் புரிய தவந்தர்களை நீங்கள் ஏற்றுக்கொண்டீர். என்னை உமாக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடல் இரத்தத்திலும் பங்கோளும் எங்களை தூய ஆவியோர் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகமெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திரு தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் லூர்து ஆனந்தம், எல்லா திரு நிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். சற்று நேரம் கண்களை மூடி ஆண்டுடைய பிரசன்னத்தை நாம் உணர்வோம். 99% இந்த கடலிலே பயணித்து இரவு பகல் என்று பாராது, நேரம் காலம் என்று பாராது, இந்த கடலிலே பயணித்து மீன்பிடி தொழில் செய்து அதன் வழியாக குடும்பத்தை காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லி தியாகம் நிறைந்த உணர்வோடு பயணிக்கக்கூடிய குடும்ப தலைவர்கள், பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஒப்புக்கொடுப்போம், நன்றி செலுத்துவோம். புனித சவேரியார் தன்னுடைய கடல் பயணத்திலே எவ்வாறு இறை அனுபவத்தை அவர் பெற்றுக்கொண்டாரோ, இறை அனுபவத்தின் வழியாக அனைத்து கஷ்டங்களிலும் கடந்து வந்தாரோ, அதே போல நம்முடைய குடும்பமும், கடல் பயணத்தை சார்ந்திருக்கக்கூடிய நம்முடைய குடும்பமும் அனைத்து கஷ்டங்களிலிருந்தும் கடந்து வர வேண்டும். ஒப்புக்கொடுப்போம். கடலிலே எத்தனையோ உயிர்கள் இறந்தன. கோர விபத்துகள், சூறாவளி காற்றுகள், புயல், இலங்கை படையினரால் ஷூட்டிங், துப்பாக்கிச் சூடு, நோய், கடல் பயணத்தை மீன்பிடி தொழிலிலே திடீரென்று மாரடைப்பு, வலிப்பு நோய், தவறி விழுதல், எத்தனையோ உயிர்களை நம்முடைய சமூகம் இழந்திருக்கிறது. ஒப்புக்கொடுப்போம். என்றைக்கு விடியும் இந்த துன்ப துயரம், இறைவன் காட்டு மீட்பு பாதையில், இறைவன் காட்டு மீட்பு திட்டத்தில் நாம் பயணிக்கக்கூடிய பிள்ளைகளாக உயர்ந்து நிற்க வேண்டும் என்று சொல்லி ஒப்புக்கொடுப்போம். இந்த நாளிலே பலியை சிறப்பிக்கின்ற அன்பிய குடும்பங்கள் ஒவ்வொருவரையும் நீ ஆசிர்வதியும், நலமாக்கும், வழிநடத்தும். இந்த நாளிலே திருப்பலி கருத்துக்கள் வழங்கி மன்றாடுகிற ஒவ்வொரு அன்பு குடும்பங்களையும் நீ ஆசிர்வதிப்பீராக, நலமாக்குவீராக, வழிநடத்துவீராக. இந்த நம்மநாள் திருப்பலியிலே தொடர்ந்து பக்தியோடு குறிப்பிட்ட வேண்டலுக்காக பயணித்து இப்பலியிலே பங்கேற்று மன்றாடுகிற ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளையும் ஆசிர்வதித்து அவள் தொடர்ந்து வேண்டுகிற மன்றாட்டுக்களை புனித சவேரியார் வழியாக நிறைவேற்றி கொடுப்பீராக. உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் தொழிலொழும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இதனால் நினைத்து பார்க்கிற ஆன்மாக்களையும் நீ இரக்கத்தோடு நினைவுகூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றுக்கொள்ளும் எங்கள் நடைபெறும் தயவாய் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயன் மாட்சிமிக்க மரியாளுடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு வந்து வாழ்ந்த புனிதர்கள் அனைவரும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமரள உம்மை மன்றாடுகின்றோம். ஆமேன். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமாக்கு உரியதே.
மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதி கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கம் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் என் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்களுடைய பாவங்கள், குற்றங்கள், குறைகள், பலவீனங்களை பாராமல் உமது திரு அவை தருகின்ற நம்பிக்கையிலேயே எங்களுடைய நம்பிக்கை இணைத்து கொண்டு உமது திருவுளத்துக்கு ஏற்ப எங்களுடைய வாழ்க்கையிலே அமைதியும் ஒற்றுமையும் சமாதானமும் அன்பும் பாசமும் நிறைந்திருக்க அருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஒரு கிறிஸ்துவின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். எமக்கு அமைதி அருளும். இதோ இயேசு கிறிஸ்து இறைவனின் செம்மறி. இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். அவருடைய பாதுகாப்பிலும் நம்பிக்கையிலும் ஜெபத்திலும் வாழ அழைக்கின்ற தெய்வம். இச்செம்மறி விருந்துக்கு அழைக்க பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். கிறிஸ்துவின் திருவுடல் திறத்து நம்மை காத்து நிலை வாழ்வளிப்பதாக. ஆமென்.
நேரத்தையா மொழிகள் பேசி கனிவு செயல்கள் காட்டி கடவுள் ஆட்சி கனவை தந்தார். ஆளும் உயிர்கள் யாவும் கடவுள் உருவை காணும் புதிய நெறிகள் வகுத்து தந்தாய். இறையாட்சி குடும்பமாய் இவ்வுலகம் அமைந்திட, இங்கு பகைமை அழிந்திட, நல் பகிர்ந்து வளர்ந்திட, நீதியின் பாதையில் மானுடம் வாழ்ந்திட, உயிரின் உயிரை இறைவா உணவின் வடிவில் வருவாய், வாடும் உள்ளம் என்னை தேற்றவா, வாழ்வின் பாதை நாடும் மாற்றவா. மன்றாடுவோமாக. இறைவா, புனித பிரான்சிஸ் சவேரியார் மனிதரை மீட்கும் ஆர்வத்தால் பற்றி எறியலானார். நாங்கள் உட்கொண்ட இத்திருணவின் ஆற்றலால் எங்கள் உள்ளத்திலும் அன்பு தீ பற்றி எரிய செய்தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. கடவுளின் பாதுகாப்பில் வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவுற்றது.